அதிகாரம் 4. சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்கள் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சமாரியர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது. அவர்கள் யூதர்களுக்கும் யூதர்களுடைய மார்க்கத்திற்கும் சத்துருக்களாய் இருக்கிறார்கள். சமாரியர்கள் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதை தடை பண்ணுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்தை யூதர்களோடு தாங்களும் கட்ட வேண்டும் என்று சமாரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆலயத்தை கட்டுகிற வேளையில் சமாரியர்களும் பங்கு பெற்றால் அவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஆலயம் கட்டுவதை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறார்கள். சமாரியர்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணுகிறார்கள். சமாரியர்கள் ஆலயத்தை கட்டாதபடிக்கு யூதர்களை சங்கடப்படுத்துகிறார்கள். சமாரியர்கள் பெர்சியாவின் ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்திற்கு யூதர்களுக்கு விரோதமாக பிரியாது எழுதி அனுப்புகிறார்கள். இந்த பிரியாதில் சமாரியர்கள் யூதர்களை குறித்தும் அவர்கள் ஆலயத்தை கட்டுவதை குறித்தும் தவறான செய்தியை எழுதி அனுப்புகிறார்கள். பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கட்டுமான வேலைகளை நிறுத்துமாறு யூதர்களுக்கு கட்டளையிடுகிறான். ராஜாவின் நகல் தங்களுக்கு கிடைத்தவுடன் சமாரியர்கள் தீவிரத்துடனே எருசலேமுக்கு போய் யூதர்கள் வேலை செய்யாதபடிக்கு அவர்களை பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் நிறுத்தி போடுகிறார்கள்.